மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். உப்பு விஷயத்துல நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அன்றாட உணவுல அறுசுவை உணவு தான் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். சுவைகள்ல 6 சுவையும் நிறைஞ்சிருக்கணும்ன்றதுதான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது. இதுல உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாத்துலயுமே உப்பு சரியா இருக்கணும். சாப்பிடும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ உப்பு பத்தல, என்ன கொஞ்சம் உப்பு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்கள்லயுமே உப்பு நிறைய இருக்கா, உப்பு சேர்த்து சேர்த்து சாப்பிடுறது, அதுக்கப்புறம் எக்ஸஸா உப்பு எடுக்கிறது, அதே மாதிரி இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிறைய இருக்கிறது, உப்பு கண்டம், ஊறுகாய், கருவாடு, இந்த மாதிரி உப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை நம்ம நிறைய தேடி தேடி சாப்பிட்டு இருக்கிறோம். குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம், குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதிகமா உப்பு சாப்பிட்டோம்னா உடலில் பல நோய்கள் ஏற்படுது. உப்பு விஷயத்தில் நம்ம பண்ணக்கூடிய தப்புகள் என்ன? இதுதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சரி, அதிகமா உப்பு சாப்பிடும் பொழுது உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தோல் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து உடல் உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஏற்படுதுன்னு சொல்லலாம். நிறைய உப்பு சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தோம்னா பிளட்ல இம்பியூரிட்டிஸ் நிறைய சேருதுன்னு சொல்லலாம். அதாவது டாக்ஸின்ஸ் நிறைய நம்ம உடல்ல சேர ஆரம்பிச்சிடும். நம்ம உடல்ல நிறைய கழிவுகள் சேருவதற்கு உப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. இன்னைக்கு பிளட் பியூரிஃபையர் நம்ம தேடி தேடி சாப்பிட்றோம். இதை சாப்பிட்டா ரத்தம் சுத்தமாகும், நம்ம மாதிரி இந்த உணவை சாப்பிட்டா ரத்தம் சுத்தமாகும், இந்த மாதிரி பேட், டீடாக்ஸ் பேட் இருக்கு, உள்ளங்கால வச்சு நான் கட்டிக்கிறேன், நைட் ஃபுல்லா அது அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம பாடியில இருந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்துரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தேடி தேடி பண்ணும்போது அதிகமா உப்பு சாப்பிட்டோம்னா ரத்தத்தில் மற்றும் உடல் உள்ளுறுப்புகள்ல கழிவுகள் அதிகமாக சேருதுன்னு சொல்லலாம். முக்கியமா இன்னைக்கு நிறைய பேருக்கு பிளட் பிரஷர் இருக்கிறதுக்கு காரணம் உப்பு நம்ம உடலில் நிறைய சேர்த்து சாப்பிட்றதுதான். இன்னைக்கு சர்க்கரை நோய் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சர்க்கரை நோயாளிகள் ஸ்வீட் சாப்பிடாதீங்க, சர்க்கரை தொடர்பாக இருக்கக்கூடிய பொருட்களை எதுவும் எடுக்காதீங்க, அது சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள். அதே மாதிரிதான் உப்பு சத்து நம்ம உடல்ல அதிகமாச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் அது ஏற்படுத்துது. இதுல தோல்ல ஒரு அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு அரிப்பு ஏற்படும், தோல்ல அரிப்பு ஏற்படுறது, சொரியாசிஸ் ஏற்படுறது, இது எல்லாமே உப்பு நம்ம உடல்ல அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடியதுதான். இதுல முக்கியமா பார்த்தோம்னா சிறுநீரகம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள், சிகேடி அப்படின்னு சொல்றோம், குரானிக் கிட்னி டிசீஸ். நீண்ட நாட்களாக பிளட் பிரஷர் அதிகமாக இருந்து கவனிக்காம விட்டாலோ இல்ல பிளட் பிரஷருக்கான மருந்து மாத்திரைகளை நம்ம தொடர்ந்து பல வருடங்களாக சாப்பிட்டுட்டு இருந்தாலோ நமக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. இதுல முக்கியமா பார்த்தோம்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை இன்னைக்கு நிறைய பேருக்கு சிறுநீரகங்கள்ல கற்கள் உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிறுநீரக செயலிழப்பு, சிறுநீரகத்துல சின்ன சின்ன சிஸ்ட், கட்டிகள் மாதிரி உருவாகுது. சிறுநீரக செயலிழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், சிறுநீரக கற்கள் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், சிறுநீரகத்துல சிஸ்ட் அப்படின்றது ரைட் கிட்னியோ லெஃப்ட் கிட்னியோ ஏதோ ஒரு கிட்னில சிஸ்ட் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னும் நம்ம சொல்றோம். இது ஹெரிடிட்டியா வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல முக்கியமான இன்னொரு கண்டிஷன் என்னன்னா பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். இது ஹெரிடிட்டியா நிறைய பேருக்கு வருதுன்னு சொல்லலாம். ஹெரிடிட்டியா அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு இருந்தது, அதுக்கப்புறம் எனக்கு இருக்கு, என்னோட குழந்தைங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்ற ஒரு கண்டிஷன். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம உணவில் அதிகமான உப்பு சேர்த்து சாப்பிடுவதுதான். பொதுவாக அப்ப நான் உப்பு எடுத்துக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். உப்பு எடுத்துக்கலாம், எதுவுமே அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போது உடல்நல பாதிப்பை நமக்கு கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரிதான் உப்பு. இந்த உப்பு நம்ம எடுக்கும் போது, ஒரு வாட்டி உணவு சமைக்கும் போது நம்ம சேர்க்கக்கூடிய உப்பு உணவோட நல்லா கலந்துருக்கும். நம்ம இது தாண்டி சாப்பிடும் போது கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவா போட்டு வேற சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த உப்பு தான் டைரக்டா நம்ம பிளட்ல போய் கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி செய்யாம சமைக்கும் போது சேர்க்கக்கூடிய உப்பு அளவே போதுமானது. அது சமைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதிகமா நம்ம சில ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றோம், இல்ல வெஜிடபிள் சாலட் எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த கண்டிஷன்லாம் என்னன்னா நம்ம நிறைய சால்ட்டை மேல ஸ்பிரிங்கிள்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இதுல நிறைய மசாலாஸ் எல்லாம் இருக்கும். லைக் இந்த நூடுல்ஸ் செய்யறோம், இல்லைன்னா நம்ம இந்த மசாலா செய்யும் போது ரெடிமேட் பேக்கெட்ல வரக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ், இதுல நிறைய உப்பு சுவை தான் இருக்கும். ஏன்னா அந்த உணவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்திருப்பாங்க. சிலருக்கு என்ன வழக்கமா இருக்குன்னா இந்த மசாலாவே தனியா சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம பாப்கார்ன்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அதுலயும் நிறைய மசாலாவை போட்டுதான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம்.
இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லயும் நிறைய உப்பு இருக்கு. ஸோ இந்த உப்பு தேவையான அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடிய உப்பானது நம்ம உடல்லையும் சரி, ரத்தத்திலும் சரி, ஆர்கன்ஸ் இதுலயும் நமக்கு போய் படிய ஆரம்பிச்சு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய அதிகமான உப்பினால் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்தது பிளட் பிரஷர். நிறைய பேருக்கு இன்னைக்கு இளம் வயதிலேயே பிளட் பிரஷர் இருக்கிறதுக்கு இந்த உப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிடுறது ஒரு காரணம். இதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றோம், கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்றோம். இந்த டிசீஸ் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு நம்ம இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உப்பினால் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இதற்கு நம்ம உப்பை கொஞ்சம் குறைக்கணும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உப்பு சத்தை குறைப்பதற்கு உணவு முறைகள் என்ன எடுக்கலாம், இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது காய்கறிகள்ல சுரைக்காய் சேர்த்து சாப்பிடலாம். சுரைக்காய்க்கு உப்பில்லை அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்கு. என்னன்னா, உப்பு சத்து அதிகமாக இருக்கும்போது, உப்பு சத்து அதிகமா இருந்தா நமக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அப்போ யூரிக் ஆசிட் லெவல் நம்ம உடல்லையும் பிளட்லயும் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதற்கு தான் நம்ம சுரைக்காயை உணவில் நிறைய சேர்த்து சாப்பிடணும். சுரைக்காயை சேர்த்து சாப்பிட சாப்பிட நமக்கு என்ன ஆகும்னா, உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு சத்து குறையும். அதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய், புடலங்காய் இது எல்லாமே உணவுல நிறைய சேர்த்து சாப்பிட்டுடுவாங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா அடுத்தது நம்ம நெல்லிக்காய் கற்பம் அப்படின்னு சொல்லலாம். நெல்லிக்காய் கற்பம் அப்படின்னா நெல்லிக்காயை நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும். இது எப்படி உலர்த்தணும்னா, பால்ல வேக வைக்கணும். வேக வைத்து நெல்லிக்காயை உலர்த்தி எடுக்கணும். உலர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடியை, நெல்லிக்காய் பொடியை டெய்லி காலையில வெந்நீர்லயோ இல்லது நெய்யில கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து காலை வெறும் வயிற்றுல குடிக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, நெல்லிக்காய் பொடியை நெய்யோடு கலந்து நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இது ஒரு காயக்கற்ப முறை. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உப்பு சத்தை வெளியேற்றுவதற்கு இது மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கீரை வகைகள் நம்ம உணவுல நிறைய சேர்த்துக்கணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா பசலைக்கீரை. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பை வெளியேற்றுவதற்கு பசலைக்கீரை மிக சிறந்ததுன்னு சொல்லலாம். பசலைக்கீரை வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புச்சத்தை வெளியேற்றி சிறுநீரகங்களுக்கும் இது மிக சிறந்த ஒரு உணவாக இது இருக்கு. அடுத்தது முக்கியமா பார்த்தோம்னா நீர்முள்ளி குடிநீர் கஷாயம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. நிறைய சித்த மருந்தகங்கள்லயும் இது கிடைக்குது. இதை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 அல்லது 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு இது 3/4 கிளாஸ் அதாவது 3ல 1 பங்கா வரணும். வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி இதை காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு பின் நம்ம குடிச்சிட்டு வரணும். இந்த நீர்மூழ்கி கஷாயத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நரம்புகளுக்கும் வலிமை சேர்க்கக்கூடியது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு சத்தை வெளியேற்றும். ஒருவேளை அதிகமான உப்பு சத்துனால நமக்கு சிறுநீரகங்கள்ல கற்கள் இருக்கு, ரீனல் கால்குலஸ் இருக்குன்னா இதற்குமே இந்த நீர்மூழ்கி குடிநீரை நம்ம குடிக்கலாம். சோ இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.